அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காவல் தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தா நம்ம ஊர்ப்புறங்களில் எல்லை ஓரத்தில் காவல் தெய்வங்களுக்கு அப்படின்னு ஒரு கோவில் இருக்குங்க. அந்த கோவில்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாலாம் இருக்காது. வெட்ட வெளியில் அந்த காவல் தெய்வங்கள் இருப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக அந்த மக்களை காக்கக்கூடிய தெய்வங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். தமிழகம் மட்டும் இல்லாமல் கேரளாவிலையும் கருப்புசாமி வழிபாடு ரொம்பவே அதிகங்க. நம்ம தமிழகத்தினுடைய பெரும்பான்மையான கிராமங்களில் இந்த கருப்பசாமி இல்லாத கோவிலே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மக்களுடைய மனதிலும் வாழ்க்கையிலையும் கருப்பசாமி இரண்டரை கலந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த கருப்பசாமி அமர்ந்த இடத்தை பொறுத்து இவருக்கு நிறைய பேர் சொல்லி அழைக்கிறது உண்டு. சரி, யார் இந்த கருப்பசாமி, எதனால எப்படி இவர் அழகர் கோவில்ல காவல் தெய்வமா இருந்தாரு அப்படிங்கிற எல்லா தகவலையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். குறிப்பிட்ட இந்த கருப்பசாமி சங்கிலி கருப்பன், கருப்பண்ணர் சுவாமி, குலக்கருப்பர், 18ஆம் படியான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி அழைக்கப்படுறாரு. இங்க உங்களுடைய ஊர்லயும் கருப்பசாமி இருக்காரு அப்படின்னா உங்க ஊர்ல இவரை என்ன பேர் சொல்லி அழைப்பாங்க? உங்க ஊர்ல காவல் தெய்வமா யார் இருக்காங்க? மேலும் இந்த தெய்வத்துக்கு நடக்கக்கூடிய திருவிழாக்களும் படையலும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அப்படிப்பட்ட உங்க ஊர் தெய்வங்களை பற்றியும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பகிர்ந்து கொள்ளுங்க. மேலும் நம்மளுடைய சேனல்ல இந்த தெய்வத்தை பற்றி நீங்க இது பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை பற்றி கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. மேலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்கும்போது 18ஆம் படி கருப்பு சுவாமியை போற்றி என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, இந்த பிரச்சனையை எனக்கு தீர்க்கறதுக்கு வழி தெரியல, நல்ல ஒரு பரிகாரங்களும் நல்ல ஒரு வழிகாட்டியாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு கிடைக்கும். நாம் இந்த கருப்புசாமி அவரை பற்றி பார்த்துட்ருக்கோம். உண்மையாகவே கருப்புசாமியினுடைய வரலாறு, அவருடைய அந்த உருவத்தை பார்க்கும் போதே நமக்கு தனி ஒரு வீரம் பொங்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அந்த கருப்பான அந்த உடலில் உருட்டு விழிகளோட முறுக்கு மீசையோட கம்பீரமாக கையில் அருவா ஏந்தி கருப்புசாமி காணப்படுவார். இதை பார்க்கும் போதே நமக்கு கண்டிப்பாக இவர் ஒரு காவல் தெய்வம், கண்டிப்பாக இவர் நம்ம கூட இருக்காரு அப்படிங்கிற ஒரு தைரியம் பிறக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அப்படிப்பட்ட கருப்புசாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையில இந்த கருப்பசாமி சபரிமலை முதல் தமிழக கிராமங்கள் வர பயபக்தியோடு பக்தர்கள் வணங்கக்கூடிய காவல் தெய்வம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கருப்பசாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொன்னோம். அதாவது சங்கிலி கருப்பன், கருப்பண்ணர் சுவாமி, குலக்கருப்பர், 18ஆம் படியான், வேட்டை கருப்பு, சின்ன கருப்பு, பெரிய கருப்பு, மீனமலை கருப்பு, முன்னோடை கருப்பு சுவாமி, நொண்டி கருப்பு சுவாமி, ஒண்டி கருப்பு சுவாமி அப்படின்னு பல பெயர்களில் நம்ம தமிழகத்திலேயே அழைக்கிறோம். இவரை பற்றிய கதையை கேட்கும்போது நமக்கு ரொம்பவே மெய்சிலிருப்பாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அழகர் மலையில் இருக்கக்கூடிய அழகர் உற்சவ சிலையை எத்தனை முறை பார்த்தாலும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சிலையானது அபரஞ்சி தங்கத்தால் உருவானது அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவு அழகான இந்த சிலையை அங்கே தரிசிக்க வந்த ஒரு மலையாள மன்னன் தன்னுடைய தேசத்துக்கு கொண்டு போக வேண்டும் அப்படிங்கிறதுல முடிவெடுத்தாராம். நாடு திரும்பிய அந்த மன்னன் அழகரை கவர்ந்து வர 18 மந்திரவாதிகளிடம் அந்த வேலையை ஒப்படைத்தாராம். 18 மந்திரவாதிகளும் தன் மன்னனுடைய கட்டளையை நிறைவேற்ற அழகர் மலை புறப்பட்டாங்களாம். அந்த 18 பேருக்கும் காவலாக அந்த மலையாள தேசத்தின் காவல் தெய்வமான கருப்பும் வெள்ளை குதிரை மீதேறி அவர்கள் முன்னே சென்றாராம். காவல் தெய்வத்தின் பின்னே இவர்கள் அழகர் மலைக்கு வந்தாங்களா. மேலும் அழகர் மலையை அடைந்த அந்த காவல் தெய்வம் அழகருடைய அழகுல தன்னையே மறந்து மயங்கி நின்றதா. அதே சமயத்தில் 18 மந்திரவாதிகளும் அழகருடைய சக்தியை வேறு இடத்துக்கு மாற்ற முயற்சி செய்திருக்காங்க. அதற்காக யார் கண்ணுக்கும் தெரியாமல் இருக்க ஒரு விதமான மந்திர மைய பயன்படுத்தினாங்களாம். இவர்களுடைய திட்டத்தை முறியடிக்க அழகர் கோவிலில் வேலை பார்க்கும் ஒருவருடைய கனவுல தோன்றி மந்திரவாதிகள் குறித்து எச்சரித்தாராம். அவரோ மறுநாள் காலை இறைவனுக்கு வைத்து படைக்கக்கூடிய இந்த பொங்கலுடைய அளவுக்கு அதிகமாக மிளகு சேர்த்து
ஆலயம் முழுவதும் வைத்தாராம். அதனுடைய வாசனையால் ஈர்க்கப்பட்ட மந்திரவாதிகள் அதை எடுத்து சாப்பிட்ருக்காங்க. இதனால் அவர்கள் அழுது விட கண்களில் இருந்த மையும் அழிய அங்கிருந்த காவலர்கள் அவர்களை பிடித்து கொன்று களிமண்ணால் படிகள் செய்து அந்த 18 பேரையும் புதைத்தாங்களாம். அப்படி அவர்களோடு துணையாக வந்திருந்த இந்த கருப்பசுவாமி அழகருடைய அழகில் மயங்கியதால் நான் இங்கேயே இருந்து கோவிலை காவல் காக்கிறேன் அப்படின்னு சொல்லி கோவிலை காவல் காத்து வருகிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கோவிலுடைய கதவுகள் திறக்கப்பட்டவுடன் கூடியிருந்த பக்தர்கள் கோவிந்தா 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 அப்படின்னு முழக்கமிட்டு தரிசனம் செய்வாங்க. ராஜகோபுரத்தின் உள்ளன அமைந்த 18 படிகளிலும் பூக்கள், எலுமிச்சப்பழம், தேங்காய், பழம் உள்ளிட்ட பொருட்கள் வரிசையாக வைக்கப்பட்டிருக்கும். அப்போது 18 படிகளிலும் தீபம் ஏற்றப்பட்டிருக்கு. சுமார் 5 நிமிடங்கள் மட்டுமே கதவுகள் திறக்கப்பட்டு பிறகு மூடப்படும். இந்த அழகர் கோவிலில் காவல் தெய்வமாக நின்ற இந்த கருப்பசுவாமி நாளடைவில் மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னர்களுக்கும் மதுரை சுற்றுவட்டார மக்களுக்கும் காவல் தெய்வமாகவும் குலதெய்வமாகவும் இருந்து வருகிறார் அப்படின்னா அது குறிப்பிடத்தக்கதாக சொல்லலாங்க. நீங்கள் மதுரை மண்ணை சார்ந்தவங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுக்கு இந்த கோவிலை பற்றி என்ன தெரியும், கருப்புசாமி பற்றி நீங்கள் எவ்வளவு உணர்ந்திருக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கையிலையும் கருப்புசுவாமி ஏதாவது அதிசயத்தை நிகழ்த்தி இருக்கிறாரா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதே போல் கருப்பர் பூஜையை குளித்து முடிச்சுட்டு சுத்தமாக தான் நம்ம செய்யணும். பூஜை அறையில் விளக்கு ஏற்றி கருப்பசுவாமி தெய்வத்தை புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து வணங்கலாம். பிறகு சங்கல்பம், நாள், நட்சத்திரம், திதி, யோகம், பெயர், கோத்திரம் ஆகியவற்றை சொல்லி வணங்குவதோடு எந்த காரியத்துக்காக பூஜை செய்கிறோமோ அதை சிந்தித்து பூஜை செய்யலாம். பிறகு ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ஏகமுக கருப்பசுவாமியே நமக என்று அவருடைய மந்திரத்தை கூறி வழிபாடு செய்யலாம். விருப்பப்பட்டால் அவருக்கு பிடித்த உணவை நைவேத்தியமாக வைத்து வழிபாடு செய்யலாங்க. கருப்பசுவாமி பொய் என்பது அவருக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. இது கண்டிப்பாக நம்ம கவனிக்க வேண்டியது. அவர் தர்மத்திற்கு மட்டுமே துணை நிற்பவர். தன்னுடைய பக்தர்களுக்கு ஒரு சோதனை அப்படின்னா காற்றை விட வேகமாக வந்து அதை தீர்த்து வைக்கக்கூடியவர் தான் கருப்பசுவாமி. கருப்பசுவாமியை வழிபடுவோர் தீமைகள், சாபங்கள், சூனியங்கள், போட்டி, பொறாமைகளில் இருந்து தப்பித்து விடலாம். இவரை வணங்குவதன் மூலமாக நல்ல ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் பெற முடியும். தர்மத்தினுடைய நியாயத்தை கருப்பசுவாமி கிட்ட நிச்சயமாக நம்மளால் பெற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கருப்பசுவாமியினுடைய வரலாறு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மிக பெரும் கதையாக இருக்கும். நாம் அதை அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். அருள்மிகு கருப்பசுவாமி காவல் தெய்வமாகவே போற்றப்படுறாரு. கருப்பண்ண சாமியாகவும் இவரே தான் அறியப்படுறாரு. நம்ம ஊர்களில் ஒவ்வொரு ஊரில் மட்டும் இல்லைங்க, பல ஊர்கள்லையும் இவரை வழிபாடு செய்வாங்க. குறிப்பிட்டு கருப்பசுவாமி நின்ற கோலம், அமர்ந்த கோலம், குதிரை மீது ஏறி புறப்படும் கோலம் அப்படின்னு பல்வேறு நிலைகளில் பல கோவில்களில் காட்சி கொடுக்கிறாரு. கம்பீரமான உருவம், தலைப்பாகை, இடையில கச்சை, மிரட்டக்கூடிய விழிகள், முறுக்கு மீசை மற்றும் கையில் அரிவாளோடு கோவில் கொண்டிருக்கிறார் கருப்பசுவாமி. பெரும்பாலும் கையில் சுக்குமாந்தடியோடு அவர் அருள் புரிவதை நம்மளால் பார்க்க முடியும். சபரிமலை 18 படிகளுக்கு அருகே வலப்புறத்தில் 18ஆம் படி கருப்பராக சன்னதி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாங்க. கருப்பசுவாமி முந்திரி நைவேத்தியமும் கற்பூர வழிபாடும் இவருக்கு விசேஷமாக சொல்லுவாங்க. ஐயப்பரை தரிசிக்க போறவங்க கன்னிமூல கணபதியை வணங்கிட்டு பாவர் மற்றும் கருப்பசாமி கிட்ட அனுமதி பெற்று 18 படிகளில் ஏறுவாங்க. சாஸ்தாவினுடைய சித்தத்தை ஆணையை நிறைவேற்றுகிற இவரை சித்தங்காத்தான் அப்படின்னும் பீடாவகன் என்றெல்லாம் சொல்லுவாங்க. மேலும் கருப்பசுவாமி சிவபெருமானுடைய அம்சமாகவே கருதப்படுறாரு. பரம்பொருளாக விளங்கும் சிவபெருமான் அம்சமாக விளங்கும் கருப்பசுவாமிக்கு சம்ஹார ஆகாரங்கள் வைத்து பூஜிக்கவே கூடாது அப்படிங்கிறது நியதி. மது, மாமிசம் யாவுமே காமியத்தில் உள்ளவை, துன்பம் கொடுப்பவை. உதாரணமாக ஒரு விஷயத்தை, அதாவது நம்ம ஒரு விஷயத்தை துன்பப்படுத்தி செய்கிறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக அது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பிட்டு கருப்பசுவாமிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பசுவாமிக்கு உகந்த படையல் பொருட்களாக சர்க்கரை பொங்கல், அவல், பொரிக்கடலை, மாம்பழம், வாழைப்பழம், பலா, கொய்யாப்பழம் மற்றும் இளநீர் ஆகியவற்றை சமர்ப்பிக்கலாம் என்று சொல்லப்படுது.
இப்படியாக கருப்பசாமியினுடைய கதைகள் நமக்கு மிக பெரும் சுவாரஸ்யத்தை தருகிறது அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் கருப்பசாமியை பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.